ஒரு கதையிலிருந்து ஆரம்பிக்கலாமா? மாதவ் பிரசாத், உம்ராவ்லால்னு 2 அண்ணன் தம்பி. பல வருஷமா ஒரே வீட்ல ஒரே கூரைக்கு கீழே வாழ்றாங்க. ஒரே தானிய வியாபாரத்தை ஒன்னா செய்றாங்க. ரொம்ப நெருக்கமான குடும்பம். ஆமா, இதுல மாதவ் பிரசாத் ரொம்ப பெரிய ஆளாகி நிறைய சொத்து சேர்க்கறாரு. பல வருஷம் கழிச்சு உம்ராவ்லாலோட பேரன், அதாவது பகவத் சரண் ஒரு கேள்வி கேக்குறாரு. என்னன்னு? எங்க தாத்தாவும் உங்க தாத்தாவும் ஒன்னா வாழ்ந்து ஒன்னா உழைச்சாங்க, அதனால அந்த சொத்துல பாதி எங்களுக்கு வேணும்னு. நீங்களே சொல்லுங்க, இதுல என்ன ஒரு நியாயம் இருக்கு? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகவத் சரண் பனாம் புருஷோத்தமன் வழக்கின் ஆரம்ப புள்ளி. ஆமா, இன்னொரு கேள்வியும் இருக்கு. ஒரு உயில் மூலமா உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்குதுன்னு வைங்க. அதை ஏத்துக்கிட்டு அதோட பலனை அனுபவிக்கிறீங்க. சரி. ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு அதே உயில் செல்லாது, ஏன்னா எனக்கு இன்னும் நிறைய சொத்து வேணும்னு சொல்ல முடியுமா? இது வெறும் சட்ட வழக்கில்ல, கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமா நடந்த ஒரு குடும்பத்தோட கதை. உறவுகளுக்கும் உரிமைகளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மெல்லிய கோட்டை பத்தின கதை. சரி, அப்போ பகவத் சரணோட முதல் வாதத்துக்கு வருவோம். அந்த வியாபாரம் ஒரு கூட்டு குடும்ப தொழில், அதனால அதிலேந்து வந்த எல்லா சொத்துலயும் பங்கு வேணுங்கிறது தான். இது பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியுதே. அப்படி நேரடியா சொல்லிட முடியாது. ஒன்னா வேலை செஞ்சா சொத்துல பங்கு உண்டு, இல்லனா இல்லையா? இல்ல, இங்கதான் ஹிந்து சட்டத்தோட ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். ஒரே வீட்ல வசிக்கிற எல்லாரும் கூட்டு குடும்பம்தான். அது உறவுகளை பத்தினது. சரி. ஆனா அந்த சொத்து கூட்டு குடும்ப சொத்து ஆகணும்னா அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். என்ன மாதிரி ஆதாரம்? அந்த தொழில் தொடங்க பணம் எங்கிருந்து வந்ததுங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. அது மூதாதையர் நிதி, அதாவது குடும்பத்தோட பொதுவான பணத்துல இருந்து வந்திருக்கணும். ஓ, ஆன்செஸ்ட்ரல் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதுவா? அதேதான். இத நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாரு சொத்து பொதுவானதுன்னு கேக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் இருக்கு. இந்த வழக்குல பகவத் சரணால அதை நிரூபிக்க முடியல. அப்போ அந்த சொத்து பொதுவானது இல்லைன்னு நீதிமன்றம் முடிவு பண்ணிடுச்சு. அதோட வழக்கு முடிஞ்சதா? இல்ல, அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அப்படியா? ஆமா, அந்த முதல் பாயிண்ட்ல தோத்து போனாலும் வாதிக்கு இன்னொரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா அவர் இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு சின்ன தப்பு முழு வழக்கையுமே அவர் பக்கம் இருந்து தட்டி பறிச்சிடுச்சு. ஒரு சின்ன தப்பா? என்ன அது? அதுதான் தேர்ந்தெடுப்பு கோட்பாடு, டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன். டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன். சிம்பிளா சொன்னா, ஒரே நேரத்துல சூடாகவும் இருக்க முடியாது, குளிராகவும் இருக்க முடியாது. சட்டம் ஒருத்தர 2 மாறுபட்ட நிலைப்பாடு எடுக்க அனுமதிக்காது. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரே டாக்குமெண்ட்டை எப்படி ஒரு தடவை சரின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை தப்புன்னு சொல்ல முடியும்? நல்ல கேள்வி. அதுதான் இங்க நடந்திருக்கு. பகவத் சரண் என்ன பண்ணிருக்காருன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஹரிராமோட உயிலை பயன்படுத்தி ஒரு வாடகைதாரரை காலி செய்ய கேஸ் போட்டிருக்காரு. ஓஹோ. அப்போ அந்த உயில் செல்லுபடியாகும்னு அவரே நீதிமன்றத்துல ஏத்துக்கிட்டாரு. அதாவது அந்த உயிரோட பலனை அவர் அனுபவிச்சிருக்காரு. சரி, புரிஞ்சுது. ஆனா இப்போ அதே உயில் தனக்கு சாதகமா இல்லைன்னு ஒண்ணு, அது செல்லாதுன்னு சொல்றாரு. அடடே, தனக்கு லாபம் தரும்போது உயிரை ஏத்துக்கிட்டு இப்போ அதிக சொத்துக்காக அதை எதிர்க்கிறாரே, இது சரியில்லையே. சரியா சொன்னீங்க. இதுக்கு சட்டத்துல எஸ்டாப்பிள்னு ஒரு பேர் இருக்கு. சிம்பிளா சொன்னா, சொன்ன சொல்லுல இருந்து பின்வாங்க முடியாதுங்கிறது தான். அதாவது ஒரு தடவை ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டா அப்புறம் அதை மாத்தி பேச முடியாது. கரெக்ட். இத குவாட் அப்ரோபோ நான் ரெப்ரோபோ அப்படின்னு ஒரு லத்தீன் சொற்றொடர்ல அழகா சொல்லுவாங்க. எதை நீ ஏற்றுக்கொண்டாயோ அதை நீ நிராகரிக்க முடியாது. இந்த ஒரு பாயிண்ட் தான் வழக்கின் தீர்ப்பையே மாத்தி அமைச்சது. சொத்து விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் போல. ஆமா, 100 வருஷம் ஒன்னா வாழ்ந்தாலும் ஒரு சின்ன துண்டு பேப்பர்ல இருக்கிற எழுத்து தான் உங்க உரிமையை தீர்மானிக்கும். முக்கியமா ஒரு உயில் மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன நன்மை கிடைச்சாலும் சரி. அத நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த முழு உயிலையும் ஏத்துக்கிட்டதா சட்டம் எடுத்துக்கும். இதுல ரொம்ப உஷாரா இருக்கணும். சரி, வக்கீல்களுக்கும் சட்டம் படிக்கிறவங்களுக்கும் இந்த வழக்குல இருந்து கத்துக்க என்ன விஷயம் இருக்கு? அவங்களுக்கு 2 முக்கியமான பாடம் இருக்கு. ஒன்னு, ஒரு சொத்து கூட்டு குடும்ப சொத்துன்னு நிரூபிக்க ரொம்ப வலுவான ஆதாரங்கள் தேவை. வெறும் யூகங்களுக்கு இடமே இல்ல. ரெண்டாவது, உங்க எதிர்த்தரப்பு அவங்க எதிர்க்கிற ஒரு ஆவணத்து மூலமா இதுக்கு முன்னாடி ஏதாவது பலன் அடைஞ்சிருக்காங்களான்னு பாருங்க. அப்படி இருந்தா இந்த எஸ்டாப்பல்ங்கிற ஆயுதம் அவங்க வாதத்தை ரொம்ப சுலபமா உடைச்சிடும். ஆக, குடும்ப உறவுகள் வேற, சட்டப்பூர்வ சொத்துரிமைகள் வேற, இது 2ஐயும் குழப்பிக்கவே கூடாது. ஆமா, உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. ஒரு குடும்பத்தோட ஒற்றுமைக்காக வாய்மொழியாவோ நம்பிக்கையிலேயோ செஞ்சுக்கிற ஒப்பந்தங்களுக்கும் கராரான சட்ட ஆவணங்களுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை வரும்போது சட்டம் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க உறவுகளுக்கும் சொத்துரிமைகளுக்கும் நடுவுல தெளிவான கோடுகளை நீங்க எப்படி வரையறுப்பீங்க?